டாகுக்கு ஊசி போட போனோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சனி ஞாயிறு பூனை நாய்க்கெல்லாம் ஊசி போட அலோன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரின்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன் எங்கள் டாகை. ஊசி போட்டுட்டு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எருவு, செடிங்களுக்கு உர எருவு. பேர் பாருங்கள். இது ஒரு பையன் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த செடிக்கெல்லாம் வைக்கலாம். இது மண் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வைக்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், எல்லாம் இந்த பெருச்சாளி வந்து எல்லாம் நோண்டி நோண்டி செடி எல்லாம் கடிச்சிருக்கு. அதனால இந்த பெருச்சாளிக்காக பயந்துட்டு இந்த கல்லெல்லாம் வச்சிருக்கிறேங்க. பெரிய பெருச்சாளி, என்ன மருந்து வச்சாலும் சாக மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய பெருச்சாளி இருக்கு. அதுக்காக இந்த கல்லெல்லாம் வச்சுட்டேன். 3 பப்பாளி செடியா இப்படியே கடிச்சு 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 அப்படியே சாச்சிருச்சு. அதுக்காக இந்த கல்லெல்லாம் வச்சுட்டேன். இப்போ நல்லா கிளறி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். மழை பெய்யுது மெட்ராஸில். நல்லா வில்லேஜில் இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். விவசாயம்லாம் கூட பார்ப்பேன், வேலை செய்கிறவங்க கூடலாம். அதுதான் அப்படியே அந்த பெருச்சாளி, பெரிய பெருச்சாளி எவ்வளோ மருந்து வச்சுட்டோங்க. ஒரு 200-300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். சாப்பிடுது, வாமிட் பண்ணிட்டு போயிடுது. சாகவே மாட்டேன். குட்டி குட்டி எலிங்கெல்லாம் செத்துச்சு, அது மட்டும் சாகாது அப்படியே இருக்குது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னே நல்லா கருவாடு, இவ்வளோ பொடி கருவாடில் வச்சு ஒரு தக்காளி தேங்காய் எண்ணெய் மேலே தொடை வைக்க சொன்னாங்க. அது மாதிரி வச்சா எல்லாம் சாப்பிட்ருச்சு. ஆனால் 2 நாளாக இல்லைன்னு நினைக்கிறேன். எதையுமே கிளறாது இருக்குது. எல்லா செடியும் நோண்டி நோண்டி வச்சுன்னு பாருங்கள். எல்லா செடிக்கும் கல் வச்சுருக்கோம். எல்லா செடியும். பப்பாளி செடியெல்லாம் அதுக்கு என்ன டேஸ்ட்டோ தெரில. அந்த கொஞ்சம் வளர்ந்த உடனே கடிச்சு 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 அப்படியே இவ்வளோ ஆயிட்டு செடியெல்லாம், என் வயிறும் செடியெல்லாம் கடிச்சு கடிச்சு அப்படியே சாச்சிருச்சு அந்த வேர் பார்க்கறதுல. அதனால தான் எல்லாத்துக்கும் கல் வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் தெரியவே இல்லை, கொஞ்சம் செடியெல்லாம் நோண்டி போட்டுருச்சு. அதுதான் வாங்க உரம் வைக்கலாம். எல்லாம் எனக்கு மனசாடிச்சிட்டு பூனையை பிடிச்சிட்டு பாருங்க, அது ஓடி போயிருந்து விட்டுட்டு போயிட்டான். போயிருந்தா கூட இன்னொரு பைய எருவாவது வந்திருக்கும். நல்ல எருவு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே பள்ளம் எடுத்து போட்டுட்டு மேலே மண்ணை போடுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் தூரத்தில் போட்டால் தான் இந்த வேரில் இறங்கும். நீங்கள் இந்த செடி பக்கத்துலேயே போடாதீங்க, செடி போயிடும். கொஞ்சம் தள்ளி போடணும். ஏன்னா இவ்வளோ தூரத்தில் வேர் இருக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி இப்படி பள்ளம் எடுத்துட்டு கொஞ்சம் எருவு போட்டு, நல்ல எருவு தான் கொடுத்துருக்காங்க. எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். பப்பாளி செடி பாருங்க, காய் விட்டுருச்சு. போதும், கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். இந்த மண்ணியை அப்படியே தள்ளி விட்டுடலாம். மழை வர மாதிரி இருக்கு. நான் அரிசி கழுவுன தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி அரிசி கழுவுன தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கு. ஊற்றி ஊற்றி தான் பாருங்க இதில் காய் வச்சிருக்கு. இது கூட இது வரைக்கும் காய் இருந்தது, எல்லாம் எலி ஏறி ஏறி கடிச்சு போட்டுருச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த கல்லெல்லாம் வச்சுட்டு மருந்து வச்சோம். கொஞ்சம் எலிங்கெல்லாம் செத்துருச்சு. ஆனால் இருக்கு எலி. திரும்பவும் அந்த கோழி குண்டு மூடி வச்சுருந்தா திறந்துருக்கு. ஒரு அட்டை வச்சு மூடி வச்சா அந்த அட்டையவே நைத்துட்டு இருக்கு. இன்னும் எலி அந்த பெருச்சாளி சாவில் இன்னும். எல்லாத்துக்கும் வச்சுட்டு அரிசி கழுவுன தண்ணி ஒரு பக்கெட் நிறைய வச்சுருக்கேன். 3 நாள் தண்ணி. அதெல்லாம் நல்லா அலசி கொண்டாந்து ஊற்றி திரும்ப கல் அடிக்கிடுவோம். விழுது என்னன்னு தெரியல, கழுவி போயிடும். எலிக்கு பயந்து பாருங்க எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன்.
கொஞ்சம் இருக்குது. அவங்க ஒரு மிளகாய் செடி பெரிய பக்கெட்டில் வச்சுருக்கேன். நல்ல இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எல்லாம் பூ எடுத்துருக்கு. அதுக்கு இந்த உரம் போட்டுடலாம். அங்கேயும் ஒரு 3-4 மிளகாய் செடியெல்லாம் இருக்குது. இதுக்கு பாருங்கள், அரிசிகள் ஒன்று தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றலாம் முண்டு. பாருங்கள், டிஃபனுக்கு அரிசி ஆட்டினேன். 2-3 நாள் சாப்பாடு கழுவுன அரிசி எல்லாம் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்ல உரமே அரிசி கழுவுன தண்ணி தாங்க. ஒரு பெரிய பக்கெட் நிறைய வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பக்கெட் வரும். ஒரு 5 பக்கெட் இருக்கு. இங்க இருக்கிற செடி எல்லா செடியுமே டவுன்ல குட்டி இடத்துல விதை போட்டு எல்லாமே விதை போட்டது தான். செடியா எதுவுமே வாங்கிட்டு வந்தோம் எங்கேயாவது முளைச்சி பிடுங்கிட்டு வந்தோம் நெட்டதே கிடையாது. எல்லாமே அங்கே பாருங்க, அங்கே ஒரு லெமன் செடி இவ்வளோ ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பொக்குசமாக வளர்த்திக்கிட்டு வரேன். 3 லெமன் செடி வச்சுருந்தோம். அதுவும் எலி அப்படியே பீஸாக கடிச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா இடத்துக்கும் கல் வச்சுருக்கோம். செங்கல் அப்படியே வேரில் தான் கடிக்குது, மேலே போய் கடிக்கிறது இல்லை, வேரில் கடிக்குது. அந்த இந்த பப்பாளி இது வரைக்கும் காய் இருந்தது, இது வரைக்கும் பிஞ்சு இருந்தது, எல்லாம் கடிச்சிட்டு எல்லாம் கடிச்சிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ மருந்து வாங்கிட்டு வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எலி எல்லாம் நிறைய செத்துச்சு. அந்த ஒரு பெருசால் மட்டும் இருக்குது. அது செத்துதுன்னா எலியே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டேன். இந்த அரிசி கழுவு தண்ணி எல்லாம் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பத்தலை இதுக்கெல்லாம் தண்ணி. மழை வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் சாதா தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஊற்றிடுவோம். ஏன்னா தண்ணி பத்தலைன்னா உரம் வந்து ரொம்ப பவராக இருந்தால் வேருக்கு பிரச்சனை, செடிக்கு பிரச்சனைம்பாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி சாதா தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஊற்றலாம். இதுக்கெல்லாம் தண்ணி பத்தலை. நல்லா ஊர்ன பின்னாடி கல் வச்சு அடிக்கலாம். இல்லை திரும்ப வந்து வேரில் கடிச்சிட்டுனாலும் கடிச்சிடும். இவ்வளோ கஷ்டப்படும். எல்லாத்தையும் பிடிச்சி ஊற்றலாம். இங்கே டேங்க் இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணி டேங்க்குக்கு வருது. பெரிய பெரிய விவசாயிங்கெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணாதீங்க. சிட்டிக்குள்ளார சென்னையில் இந்த அளவுக்கு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல வில்லேஜில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஆசைகள் இது வந்து நிறைய வரும், சாப்பிட்லாம், அப்படியெல்லாம் கிடையாது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள். வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு குட்டி குட்டி கிளை வாங்கிட்டு வந்து வச்சேங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு இப்போ இதில் 10-15 பழம் பழுத்துருக்கு. துரட்டு மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பறக்க போகிறேன். சாயந்தரம் பேத்தி பேரான்னு பாருங்க, அங்கெல்லாம் அப்படியே பழமாக தொங்குது. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது, நல்லா காய்க்குங்க. தென்னை மரம், மாதுளை மரம் இருந்து வெட்டி எடுத்துட்டோம். ஃபுல்லாக அந்த சீட்டு மேலே போய் அப்படியே படுத்துருச்சு. சீட்டு அமுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வெட்டி விட்ருக்குறோம். துளுக்குது. சீத்தாப்பழம் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? நிறைய சீத்தாப்பழம் பறித்து பழுத்து நல்லா சாப்பிட்டோம். கொய்யாக்காய் தான் அது சீசனே இல்லைங்க. அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே கொய்யாக்காய் இருக்கும். இப்பயே பாருங்கள்,
அங்கே ஒரு பழம், அங்கே ஒரு பழம், அங்கே ஒரு பழம், அங்கே 2 பழம், இங்கே 2 பழம், இந்த இதுக்குள்ளே ஒரு பழம், இதோ கீழேவே பறிக்கிற மாதிரி ஒரு பழம் நிறையா இருக்குது. அப்புறம் பெரிய முருங்கை மரம் இந்த இடத்துல இருந்தது, ரொம்ப பூச்சாக இருந்தது, அதனால் வெட்டிட்டேன். அந்த இடத்துல பெரிய முருங்கை மரம் இருக்குது, ஆனால் அது தெருவில் தான் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நல்லா காய்க்கும். மாமரம், மருதாணி மரம், அங்கெல்லாம் கொஞ்சம் செம்பருத்தி செடி அங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ அங்கே போகலாம். தொட்டியில் மிளகா விதை போட்டு மிளகா செடி நிறைய வச்சுருந்தேங்க. அது ஊருக்கு போக்கலும் நோண்டி இங்கெல்லாம் நெட்டிருந்தேன் பாருங்க. எல்லாம் அந்த எலியெல்லாம் பறிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற செடி தான் நல்லா. வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தொட்டியில் தான் அந்த பெரிய பக்கெட்டு, இந்த பக்கெட்டில் விதை போட்டேன். போட்டு நிறைய மிளகா செடி இருந்தது, எல்லாம் பிடிக்கிட்டு ஒரு 3 செடி இதில் விட்டுருந்தோம். இப்போ பெரிய செடியாக வந்து எல்லாம் பூ பூத்துருக்குது. அந்த பக்கம் ஒரு மிளகா செடி, அது அங்கே ஒரு மிளகா செடி, இங்கே ஒரு பப்பாளி செடி வரவே இல்லை, நிழலாட்டிருக்கிறதுனால வரல. இந்த மிளகா செடி ஃபுல்லாக பூ எடுத்துருக்குது, எல்லாமே பூ எடுத்துருக்குது. 2 செடி தான் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து மல்லிகைப்பூ செடியெல்லாம் வெட்டி விட்டோம், நிறையா இருந்தது. சரி எல்லாம் பாம்பு கிம்பு வந்துருப்போன்னு வெட்டி விட்டோம். இது செம்பருத்தி செடி, பெரிய செடி பாருங்கள். இந்த மாஞ்செடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ பெருசு வந்துச்சு. எங்கே நோண்டி எப்படி நடுறதுனே தெரியல. தேங்காய், காஞ்சி தேங்காயை ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருந்தோம் எண்ணெய் ஆட்டலான்னு. சரி வெயில் அடிக்குது, எடுத்து கொட்டி எல்லாத்தையும் உடச்சி எடுக்கலான்னு எடுத்து கொட்டினா 2 இலையோட ஒரு தேங்காய்ங்க முளைப்பு வந்து 2 இலை குட்டி குட்டியாக வெளியே வந்துருந்தது. அதை எனக்கு எது பண்ணவும் மனசே வரல. உடனே ஒரு தொட்டியில் எருவு போட்டு வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாகிடுச்சு. இது எங்கே நடுறது என்ன பண்ணுறதுன்னு இல்லை. அந்த மரத்தினுடைய தேங்காய் தான் செம்மையாக காய்க்குங்க. மேலே ஓடு மெல்லிசாக இருக்கும், உள்ளே தேங்காய் பருப்பு மொத்தமாக இருக்கும். இப்போது ஏதாவது வீடு கட்டுறோன்னா பிளான் பண்ணி தான் நடணும். இது எங்கே நடுறது என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் நெட்டே ஆகணும். ரொம்ப பெருசாகிடுச்சு. 1 வருஷமாக இப்படி தொட்டிலே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரொம்ப பாருங்க, இது என்ன ஆச்சுன்னே தெரில. பார்க்கலாம். வெந்தயம் ஒரு இதுக்காக ஊற வச்சுருந்தேங்க. ஐயோ, வெந்தயம் ஊற வச்சுட்டு எல்லாம் எங்கள் சிம்பா கழிச்சு விட்டு போயிடுச்சுங்க. மழை பெஞ்சுதா, அதுக்கு அக்கா பண்ண இடம் இல்லைன்னு இதை வந்து கழிச்சிச்சு. நல்லா அப்படியே குப்புன்னு வெந்தய செடி ஃபுல்லாக முளைச்சிருந்தது. வெந்தயம், அப்புறம் ஒரு என்னது, ஐயோ கசப்பாக இருக்குமே, பாவக்காய் பழம் பழுத்துருச்சு. ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தோம், அது பழுத்துருச்சு. சரி அந்த வெயிலில் காய வச்சு அந்த விதையும் ஒரு 10 விதைக்கு போட்டிருந்தேங்க பாருங்க. எல்லாம் முளைச்சிருக்கு. இதுக்குள்ளே இறங்கி வெயில் பட்டுன்னு இப்படி திறந்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வந்து எங்கள் சிம்பா பூனை எல்லாத்தையும் கழிச்சு வச்சுருச்சுங்க. இது ஃபுல்லாக இருந்ததுங்க வெந்தய செடி. நான் என்ன தான் பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயில் அடிக்கிட்டோம், அப்புறம் வந்து முடிக்கலாம். திரும்ப வந்துட போகிறார் கிளைக்கிறதுக்கு. எப்படி வைக்கலாம், கொஞ்சம் வெயில் படுற மாதிரி. இப்படி இருந்தால் இறங்க மாட்டான்ல. இந்த குட்டி ரொம்ப குட்டி விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். குட்டி வீடியோங்க. இது ஒரு ரூமுங்க. கோழி வளர்த்தணும். அந்த கோழிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்செல்லாம் வைப்போம், மூலிகை தண்ணியெல்லாம். அதுக்காக இந்த ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எல்லாம் கோழியெல்லாம் விற்றுட்டுங்க. 100 கோழிக்கு மேலே வளர்த்தணும். அந்த பக்கம் பாருங்க, கோழி செட்டு, பெரிய செட்டு. அப்புறம் இது அப்படியே நாங்களே இப்போ கரண்ட் இருக்குது, வீணாக சும்மா இருக்குதுன்னு வாஷிங் மிஷினு